வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, சொப்ன வராகியோட யந்திரம் மந்திரம் பார்க்கலாம். இந்த யந்திரம் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் டஃப்பாக இருக்க மாதிரி இருக்கும். பட் நீங்கள் எழுதும் போது நீங்கள் யந்திரம் எழுத நீங்கள் பழகிடுவீங்க. இந்த மந்திரம் யந்திரத்தை குழந்தைங்களும் யூஸ் பண்ணலாம். எஸ்பெஷலி லேடிஸ் வெளியூரில் இருக்கவங்க யாராவது உங்கள் டாட்டர் இல்லை சிஸ்டர் பிரதர் அவங்க யாராவது இருக்காங்கன்னா அவங்களுக்கும் நீங்கள் கொடுக்கலாம். ஏன்னா இப்போலாம் ஆண்களுக்கும் சேஃப்டி இல்லை பாவம். ஸோ அவங்களுக்கும் நீங்கள் இதை ஹெல்ப் பண்ணலாம். ஏன்னா ஒரு யந்திர மந்திரத்தை நம்மளோட அதை பார்க்காம இன்னொருத்தவங்களுக்கு நம்ம அந்த சேஃப்டியை நம்ம கொடுக்குறதுன்றது ரொம்ப நல்ல விஷயம் கடவுள் மூலியமாக. ஸோ இந்த யந்திரத்தில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, வராகியை பிரதிஷ்டை பண்ணி அதை சுற்றி ஃபுல்லாக பைரவரை பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. வாசலில் லிங்க பைரவியை பிரதிஷ்டை பண்ணி எழுதியிருக்காங்க இந்த யந்திரமில். ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு யந்திரம். ஸோ கண்டிப்பாக எல்லாருமே நான் ஜூமில் போட்டிருக்கேன், அப்படி தான் நான் கிளிக் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் அப்படின்னா கேளுங்க. அதில் லிங்க பைரவியில் எனக்கு வருன்றது தெரியல. ஸோ அதனால தான் லாஸ்ட்டாக அதுக்கப்புறம் லிங்க அப்படின்றத நான் ஆட் பண்ணியிருக்கேன், மன்னிச்சுக்கோங்க. இப்போ இதோட தியான மந்திரம் அப்படின்றத நம்ம பார்த்தோன்னா, பச்சை வர்ணம் சந்திரக்கலை சூடிய நவரத்ன கிரீடம், 3 கண்கள், பால் சூரியனை போன்ற பிரகாசம், 8 கரங்களில் அங்குசம், பாசம், கட்கம், மூசூலம், அகன்ற கோடாலி, சூலம், அபயம், வரதம் இவைகளை தரித்த சிம்மம் வாகனத்தில் அமர்ந்து இருக்கும் சொப்ன வராகியை வணங்குகிறேன். இதுதான் தியான மந்திரம். எப்போவுமே மலையாள மாந்திரிகத்தில் தியானம் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். இப்போது அதுக்காக தமிழ் மாந்திரிகம் வேறு அதில் மந்திரம் இல்லை அப்படின்னு கிடையாது. மலையாள மாந்திரிகத்தில் மலையாள மாந்திரிகமுக்கும் தமிழ் மாந்திரிகமுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும். அது என்ன ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ்னால், மலையாள மாந்திரிகத்தில் அவங்க இந்த பூக்கள் தான் யூஸ் பண்ணணும், இந்த படையல் இந்த நைவேத்தியம் தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டாங்கன்னா அவங்க அதை தான் வைப்பாங்க, அவங்க மாற்ற மாட்டாங்க. பட் தமிழ் மாந்திரிகம் அப்படின்னும் போது அவங்க எப்படி சொல்கிறது, அவங்க அவ்வளோ பர்டிகுலராக இருப்பாங்களா அப்படின்றது நமக்கு தெரியாது, இன்க்ளூடிங் மீ, என்னையும் சேர்த்து தான். ஸோ அதுதான் டிஃப்ரென்ஸ் மலையாள மாந்திரிகமுக்கும் நமக்கும். ஏன்னா உலகமே மலையாள மாந்திரிகத்தை வியந்து பார்க்குறாங்க அப்படின்னா அவங்க போடக்கூடிய சக்கரங்கள், அவங்க யூஸ் பண்ணுற கலர்ஸ், இந்த பூஜைக்கு இந்த கலரில் தான் ட்ரெஸ் போட்டு உட்காரணுன்னா அவங்க அந்த கலரில் தான் உட்காருவாங்க. ஸோ இதெல்லாம் தான் ரீசன்ஸ் அதுக்கு. அது ஏன் அவங்க அவ்வளோ ஸ்ட்ராங்காக அதை ஃபாலோ பண்ணுறாங்கன்னா, அவங்க குருமார்கள் என்ன சொல்கிறாங்களோ அதை மட்டும்தான் அவங்க செய்வாங்க. அண்ட் தட் ஷோஸ் த டெடிக்கேஷன். அதுதான் ரீசன். ஸோ நீங்கள் அந்த தியானம் அப்படின்றத நீங்கள் வராகியோட மூல மந்திரம் சொல்கிறதுக்கு முன்னாடி அதை ஒரு 3 வாட்டியாவது நீங்கள் சொல்லுங்கள். தியானம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் சொல்லும் போது கண்ணை மூடி, இல்லை நீங்கள் வராகியோட ஃபோட்டோ வச்சுருக்கீங்கன்னா அவங்களோட முகத்தை பார்த்து நீங்கள் அதே பாவனையை உங்கள் மனசில் தெய்வம் இருக்கிறதா நீங்கள் கற்பனை பண்ணி அந்த அபயங்கள், அந்த விஷயங்கள், சந்திரக்கலை அதெல்லாம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் நீங்கள் கற்பனை பண்ணிக்கணும் மனசில். ஸோ அந்த மாதிரி நீங்கள் கற்பனை பண்ணி இந்த தியானம் சொல்லணும். மூல மந்திரம் என்னென்னா, ஓம் க்ளீம் உன்மத்த பைரவி வாராகி லிங்க பைரவி வாராகி சொப்னம் டஹ டஹ ஹிம்பட் ஸ்வாஹா. இதுதான் மூல மந்திரம். ஸோ இதை நீங்கள் சொல்லுங்கள். இன்னொரு வாட்டி கூட நான் சொல்லிடுறேன். ஓம் க்ளீம் உன்மத்த பைரவி வாராகி லிங்க பைரவி வாராகி சொப்னம் டஹ டஹ ஹிம்பட் ஸ்வாஹா. இதுதான் மந்திரம். அண்ட் இப்போ இந்த பூஜை நீங்கள் எப்போ ஸ்டார்ட் பண்ணலான்னா, ஒரு அமாவாசை அன்னைக்கு செப்பு தகடுலையோ இல்லை சில்வர் தகடுலையோ நீங்கள் இந்த யந்திரத்தை எழுதி நீங்கள் அதை ஃப்ரேம் கூட போட்டு வச்சுக்கலாம். ஏன்னா யந்திரம் அப்படின்றதுல ஒரு பின்னம் படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. மலையாளத்தில் பின்னம்னா ஓட்டுன்னு அர்த்தம். ஸோ அப்படி படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதனால் நீங்கள் எழுதிட்டு அதுக்கு ஒரு 3 வகையான அபிஷேகங்கள், பால், பன்னீர், சந்தனம் வச்சு நீங்கள் நம்ம தெய்வத்தை எப்படி அபிஷேகம் பண்ணுறோம் அந்த மாதிரி அந்த யந்திரத்துக்கு அபிஷேகம் பண்ணி தீபதூப ஆராதனை காட்டி சந்தனம் குங்குமம் அந்த 4 மூலையிலையும் வச்சுருங்க, சென்டர்லேயும் வச்சுருங்க. ஏன்னா கருவில் தான் தெய்வம் ஐக்கியம். ஸோ அதனால் அங்கே மஞ்சள் குங்குமம் வச்சுருங்க. இந்த பூஜைக்கு யூஸ் பண்ணுற பூக்கள் என்னென்னா, உக்ர தெய்வதைகள் இருக்காங்க பார்த்தீங்களா, பைரவர், லிங்க பைரவி, உங்களுக்கெலாம் நம்ம அரளிப்பூ யூஸ் பண்ணலாம், லோட்டஸ் நீங்கள் யூஸ் பண்ணலாம், இல்லை ஜாஸ்மின் யூஸ் பண்ணலாம். ஜாஸ்மின் யூஸ் பண்ணுறது சாந்த தெய்வங்களுக்கு,
அரளின்றது உக்கிரமான தெய்வங்களுக்கு யூஸ் பண்ணுறது. நிறைய பேர் வந்து பூ வாங்குவாங்க. அதில் நான் பார்த்துருக்கேன். எங்கள் வீட்டில் அவங்க வாங்கும்போது நான் அந்த மாதிரி பூ வாங்காதீங்கன்னு சொல்லிடுவேன். ஏன்னா தெய்வத்துக்கு நம்ம ஆஃபர் பண்ணுற ஒரு விஷயம் வந்து த பெஸ்ட்டாக இருக்கணும். அது வந்து அரளி வந்து அதோடையே வந்து நிறைய பூக்கள் வந்து கோத்த மாதிரி சேர்த்து கதம்பமாக போடுறாங்க. எல்லா தெய்வங்களுக்குமே கதம்பம் போடக்கூடாது. உக்ர தெய்வங்களுக்கு ஒன்லி அரளி இல்லை லோட்டஸ் வைக்கலாம். ஜாஸ்மின் ஃப்ளவர்ஸ் வந்து பெருமாள் தாயார், சாந்த தெய்வங்கள், உங்களுக்கு ஏதாவது ஒரு வஷ்ய விஷயங்கள் ஆகணும், பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு, அந்த மாதிரி தெய்வத்துங்களுக்கு நீங்கள் ஜாஸ்மின் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். அரளி போட்டு தெய்வத்தை உக்ரகமாக்கிடக்கூடாது. பட் இதில் நம்ம தெய்வத்தை கொஞ்சம் உக்ரகமாக வச்சுருக்கோன்றதுனால அரளி யூஸ் பண்ணலாம். இப்போ நீங்கள் அந்த யந்திரம்லாம் எழுதிட்டீங்க, பூஜைலாம் பண்ணிட்ட பிறகு 1008 வாட்டி 22 டேஸ்க்கு நீங்கள் வந்து இந்த மந்திரத்தை வந்து ஜபிக்கணும். மலையாள மாந்திரிகத்தில் வந்து எப்போவுமே கலசம் வைக்கிறது அப்படின்றது வழக்கம். பட் நான் எல்லா பூஜையிலையும் கலசம் வைங்க அப்படின்ட்டோன்னா அவங்க ரொம்ப டஃப்பாக ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அதை நான் அவாய்ட் பண்ணிக்கிட்டு, உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கலசம் வச்சுக்கோங்க 22 நாளைக்கு. அப்படி சப்போஸ் யாராவது ப்ரொசீஜர் சொல்லுங்கள் கலசத்துக்குன்னு கேட்டால் நான் கண்டிப்பாக உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ 22 நாளைக்கு நீங்கள் இந்த பூஜை பண்ணி முடித்த பிறகு இந்த மந்திரத்தை வந்து நீங்கள் விபூதியில் கூட நீங்கள் வந்து எனர்ஜைஸ் பண்ணி, நீங்கள் வந்து உங்கள் பெண் பிள்ளைகள் வெளியே போகிறாங்க, இல்லை உங்கள் அக்கா தங்கச்சி உங்கள் அம்மா யாராவது வெளியே போகிறாங்க அப்படின்னா அவங்க எல்லாருமே இதை யூஸ் பண்ணிக்கலாம். அம்மா தான் குழந்தைக்கு கொடுக்கணும்னு இல்லை, குழந்தைங்களும் வந்து மந்திரம் பண்ணி இதை விபூதியோ குங்குமமோ அவங்க அம்மாவுக்கு நீங்கள் கொடுக்கலாம் கண்டிப்பாக. ஸோ யார் வீட்லையாவது அம்மா உடம்பு சரியில்லாமல் இருக்காங்க, அப்பா உடம்பு சரியில்லாமல் இருக்காங்க, இல்லை இதே மாதிரி ஒரு சில பேருக்கு பேய் பிடிச்சிருக்கும், அவங்களுக்குலாம் இந்த மந்திரத்தை வந்து நீங்கள் யூஸ் பண்ணி இதே மந்திரத்தை நீங்கள் உருவேற்றி, இதே தியான மந்திரத்தை நீங்கள் விபூதியில் உருவேற்றி அவங்களுக்கு நீங்கள் கொடுக்கலாம். இதுக்கு நெய்வேத்தியம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா வெத்தலைப்பாக்கு, பூ, பழம், தேங்காய், 1 டம்ளர் பால், 1 டம்ளர் தண்ணி, சுண்டல், அவல், பொரி, கடலை, இந்த மாதிரி ஒரு வாழையில போட்டு நீங்கள் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த பிரசாதத்தை கண்டிப்பாக நீங்கள் சாப்பிடணும். நிறைய பேர் காக்காய்க்கு வச்சிடுறாங்க. அந்த மாதிரி தெய்வத்துக்கு வச்ச பிரசாதத்தை தூக்கி காக்காய்க்கு வைக்கக்கூடாது. எப்போவுமே நம்ம தான் அதை சாப்பிடணும். ஏன்னா தெய்வத்துக்கிட்ட வந்து ஒரு பொருள் போயிட்டு வருதுன்னா அது பிரசாதம். ஸோ அதை தெய்வத்துக்கு நன்றி சொல்லிவிட்டு, நான் வந்து டெய்லி வந்து அம்மாவுக்கு தீப ஆராதனை காட்டுவேன். ஸோ நான் அதை கையில் எடுக்கும் போதே நான் சிவனுக்கு வந்து நன்றி சொல்லி அதில் கண்ணில் ஒத்திட்டு தான் வாங்குவேன். எனக்குக்கப்புறம் இதே பிரசாதம் வந்து என்னோடய குழந்தைங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு நான் வேண்டிப்பேன். ஸோ நீங்களும் அந்த மாதிரி வேண்டிக்கோங்க. இதில் முக்கால்வாசி நான் எல்லாமே சொல்லிட்டேன். நீங்கள் எடுத்து இப்போது அமாவாசை அன்னைக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த பூஜை ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னும் போது ஒரு சின்ன வஸ்திரம் நீங்கள் வாங்கி வைங்க. நான் வந்து ரொம்ப சாரீ கட்ட மாட்டேன். நான் வந்து வாங்கி வைக்கிறதோட அம்மாவுக்கு சரி, ஆனால் பட் நான் கட்ட மாட்டேன். எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு எனக்கு தெரியல. மேபி எனக்கு வந்து என்னென்னா அந்த கான்சன்ட்ரேஷன் வந்து எனக்கு ஃபோக்கஸ்டாக இருக்கணும். நான் சாரியெல்லாம் கட்டி நான் அதில் என்னோடய மைண்டு டைவர்ட் பண்ணிடக்கூடாதுன்றதுனால நான் சாரீஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணிடுவேன். சல்வார் தான். ஸோ நீங்கள் வந்து ஒரு சாரீ கட்டிக்கிறீங்க அப்படின்னா கூட நீங்கள் வாராகிக்கு முதல்ல புடவை எடுத்து வச்சு அந்த சாரியை வந்து நீங்கள் கட்டிக்கோங்க. இல்லை உங்கள் பொண்ணுக்கு கொடுங்க, உங்கள் சிஸ்டருக்கு கொடுங்க. அப்படியும் இல்லைன்னா பீரோவில் மடித்து வச்சுக்கலாம். சப்போஸ் நீங்கள் சாரீ கட்டாதவங்களாக இருந்தால். இல்லைன்னா வஸ்திரம்னு நீங்கள் கடையில் கேட்டிங்கனாலே அது 1/4 மீட்டர் 1/2 மீட்டர் அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் வேறு ஏதாவது டவுட் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக கேளுங்க. அதே மாதிரி நிறைய பேர் கேட்குறீங்க என்ன ரீசனுக்காக சேனல் க்ளோஸ் பண்ணும் அப்படின்னு. அது வேறு, அது சொன்னால் அதுவும் ப்ராப்ளம் ஆகிடும். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. என்ன சொல்கிறதுல என்ன பிரச்சனைனா, ஒரு சில பேருக்கு வந்து என்னென்னா இதெல்லாம் வந்து கான்ஃபிடென்ஷியலாக வைக்க வேண்டிய விஷயம். இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் ஓப்பனாக யந்திரம் மந்திரம்லாம் கொடுத்துட்டிங்கன்னா எங்களுக்கு வர பூஜை வராது, நீங்கள் ஏன் இதெல்லாம் பண்ணுறீங்க, அடுத்தவங்கள பற்றியெல்லாம் நீங்கள் ஏன் பேசுகிறீங்க, உங்கள் சேனல் ஓப்பன் பண்ணால் உங்களை பற்றி மட்டும் நீங்கள் பேசினா போதும், யாரோட பேரையும் நீங்கள் அதில் வந்து மென்ஷன் பண்ணவோ இல்லை யாரையாவது இவங்க கெட்டவங்க, அவங்க வந்து சரியில்லை அப்படின்றதெல்லாம் சொல்ல வேண்டாம் அப்படின்ட்டு. ஓகே, அந்த நெகட்டிவ் பாயிண்ட்ஸையும் நான் பாசிட்டிவாக எடுத்துப்பேன். ஸோ அதான் ரீசன் சேனல் க்ளோஸ் பண்ணதுக்கு. பட் தட்ஸ் ஓகே. நம்மளால் ஒரு பெண் குழந்தை காப்பாற்றப்படுதுன்னா எனக்கு சந்தோஷம்தான். தேங்க்யூ ஸோ மச்.